இன்னைக்கு எபிசோட்கான 3வது ப்ரோமோல நாட்டாமா பிரச்சனை வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்ப்பு வழங்க வந்திருக்காரு. எந்த பிரச்சனை ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இந்த திவ்யா சாண்ட்ரான ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்ததுல, அந்த பிரச்சனைக்கு நாட்டாமா பிரச்சனை கிட்ட வந்து முறையிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு வந்து அவர் கேக்குறாரு, என்ன பிரச்சனைமா உனக்கும் சாண்ட்ராக்கும், என்ன பிரச்சனை நீ நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கேள்வியை கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. என்ன பிரச்சனை நீ நினைக்கிற திவ்யா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஏன்னா இந்த இடத்துல அவரு ஒரு பிரச்சனையை நினைச்சிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியும் ஆக்சுவல் பிரச்சனை என்னன்னு. ஆனா திவ்யா வாயிலிருந்தே இங்க புடுங்குறாரு. என்ன பிரச்சனை, நீ என்ன பிரச்சனை நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. திவ்யா அதுக்கு ஒரு விளக்க சொல்றாங்க. சோ நாட்டாம அதுக்கு தீர்ப்பு வழங்க போறாரு அப்படின்ற மாதிரி இந்த 3வது ப்ரோமோவை காமிக்கிறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப பிரஜன் திவ்யா இந்த ஒரு இது போதுல, இது ஸ்மூத்தா இப்படியே போயிட்டா நல்லா இருக்கும். இஃப் இன் கேஸ் பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஆர்குமெண்டா கொண்டு போய் கொஞ்சம் எஸ்கலேட் ஆகி இவங்களுக்குள்ள சண்டையா மாறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. சரி ஓகே, இது எப்படி கொண்டு போறாங்க, பிரச்சனோட மோட்டிவ் என்ன, பிரச்சனை வெளியே என்ன பேசியிருக்காரு, இப்போ உள்ள வந்து எப்படி பேச போறாரு அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல திவ்யா சாண்ட்ரா இவங்க பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வாரமா தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த வியானா ரம்யா வந்து ஒரு மேட்டர் வந்து சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி நீ வெளியே போய் ஒரு விஷயத்தை பார்த்தா ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன், இந்த பொசசிவ்னஸ் அவங்களுக்கு இருந்தது. ஸோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அப்பயே வந்து திவ்யா சொன்னாங்க நான் போய் கிழிச்சு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அப்பயே அந்த மேட்டர் தெரிஞ்சப்பே பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு. ஆனால் அவங்களுக்கு இப்போ பேசுறத பார்க்கும்போது கிளியரா புரிஞ்சுதா இல்லைன்னே தெரியல. ஏன்னா பிரச்சனை வந்து போட்டு வாங்குறாரு, என்ன பிரச்சனை உனக்கும் சாண்ட்ராக்கும் நீ நினைக்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. 2 பேர் போய் உட்காந்து டிஸ்கஸ் பண்ண போறாங்க. ஆனால் நீட்டாக தான் 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து திவ்யா சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் உங்க கூட பழகின ஒரு பொண்ணு நான், ஸோ என் கூட எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன், உன்னை வந்து ஒரு எல்டர் சிஸ்டரா அப்படி இப்படி பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் பிளா பிளா பிளான்னு சொல்றாங்க. சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் பழகினவர் டக்குன்னு வந்து நீ கட் பண்ற, அப்படியே அப்படியே கட் பண்ணிட்டு நீ பாட்டுன்னு ஒதுங்கி உட்கார்ற, என்னன்னு வந்து கேட்டால் அது ஒரு க்ளோஸர் கூட கொடுக்க மாட்டேன் நீ அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அது எப்படி பண்ண முடியும், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என் சட்டையை பிடிச்சி அவங்க கேள்வி கேட்க வேண்டியது தானே, ஏன் அவங்க கேட்காம அந்த மாதிரி போய் உட்கார்றாங்க, இதுதான் என்னோட பிரச்சனை அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்றாங்க. பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா தலையாடுறாரு. ஏன்னா பிரச்சனை பொறுத்த வரைக்கும் அந்த உண்மையான மேட்டர் என்னன்னு தெரியும். வெளியே போய் ஒரு ஷோ பார்த்துருப்பாருல, சாண்ட்ரா எப்படி ஒரு குற்றச்சாட்டு எல்லாம் வச்சாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரியுங்க. சாண்ட்ரா பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. என்ன இருந்தாலும் அவங்க சாண்ட்ரா அசிங்கப்படுத்தினது திவ்யாவை மட்டும் இல்ல, பிரச்சனையே சேர்த்து அசிங்கப்படுத்தினாங்க. என்னதான் அவங்க வந்து அதாவது அந்த பொசசிவ்னஸ் இருக்கிறது சரிதான் அப்படின்ற மாதிரி சில பேர் முட்டு கொடுப்பாங்க. நீங்க முட்டு கொடுக்கற தப்பு இல்ல, ஆனா அண்ணன் தங்கச்சியா பழகுறவங்க பார்த்து உங்களுக்கு அப்படி தோணுதுன்னா அது ரொம்பவே தப்பு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. மேபி பிரச்சனை வந்து இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தாரு அப்படின்ற மாதிரி அவங்க என்னதான் நினைச்சுக்கிட்டாலும் சரி. அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருந்திருக்கு. ஏன்னா இந்த வீட்டில் ஒரு 2 இடத்துல பேசியிருக்காங்க நினைக்கிறேன் அந்த மாதிரி. ஸோ எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அப்போ இப்படி தான் இருப்பாங்க எல்லாருமே அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவோட தாட் பொறுத்த வரைக்கும் நம்ம புருஷனை கரெக்ட் பண்ணுவாங்க, இவங்க இல்லை யாராக இருந்தாலும் கரெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு இருக்குது. ஆனால் இருந்தாலும் இப்போ இவ்வளோ வயசாயிடுச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ இந்த சமயத்தில் நம்ம புருஷன் தங்கச்சியாக பார்க்குற ஒரு பொண்ணு கூட நம்ம வந்து சந்தேகப்படுறோமே, தட் மீன்ஸ் வந்து இவங்களோட இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி நல்லா இல்லைன்னு தோணுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கணும், சாண்ட்ரா போயிட்டு டீசெண்டாக சொல்லியிருக்கணும், இந்த பாருங்க பிரஜன், இந்த மாதிரி நீங்கள் வந்து திவ்யா கூட பழகிறது கொஞ்சம் வந்து இதுவாக போகுது. அதுலேயும் இவங்க 2 பேரும் ஒரு சீன் ஒன்று நடிச்சு காமிச்சாங்கல்ல, இந்த கானா ராஜ்யோ இது வாட்டர்மெலன் ராஜ்யோன்னு. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க திவ்யாவும் பிரஜனும் வந்து ஒரு சீன் நடிச்சு காமிப்பாங்க, அந்த அஜித்தோட டைலாக் ஒன்று. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தன பிஜிஎம் ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த பிஜிஎம் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சீனை வந்து நடிச்சு காமிச்சிருப்பாங்க. அந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா சிரிச்சுக்கிட்டே பார்த்துருப்பாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு அங்கே இருந்தால் உங்களுக்கு ஹிட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இது சரியில்லையே, என்ன கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கொஞ்சம் கொஞ்சமாக ஈவிலாக மாற ஆரம்பிச்சாங்க. ஸோ இது பிரச்சனை வந்து இந்த மேட்டர் எல்லாம் தெரியும். சாண்ட்ரா என்ன நினச்சிருக்காங்க, திவ்யாவை பற்றி என்ன பேசியிருக்காங்க, பார்வதியை நம்ம கூட கம்பேர் பண்ணி என்ன பேசியிருக்காங்க அப்படின்றது மொத்தமும் தெரியும். ஆனால் இது திவ்யாவா சொல்ற வரைக்கும் நம்ம ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சம கிளவரா நீ சொல்லு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களும் பிரச்சனையை சொல்றாங்க. இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்றாரு அப்படி தெரியல. ஏன்னா ப்ரோமோ அதோட முடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். மேபி என்ன சொல்லுவாருன்னா அவளுக்கு அந்த பிரச்சனை இருக்கு, அவங்க அப்பா செத்தன பிரச்சனை இருக்கு, நான் வெளியே போன பிரச்சனை இருக்கு, அதனால அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டா இப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா விஷயம் என்ன தெரியுமா, பிரச்சனை வெளியே போறதுக்கு முன்னாடி அவங்க ஓரமா போய் உட்காந்துட்டாங்க. அதாவது பிரச்சனை வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி அவங்க அதுக்கு முன்னாடி வரமே என்ன பண்ணிட்டாங்க, பிரச்சனையும் திவ்யாவும் க்ளோஸா இருக்கிறதுனால ஒரு மாதிரி ஓரமா போய் உட்காந்துட்டாங்க. அதான் 2 பேர் நல்லா பேசுறீங்களே, உங்க கூட தான் அவர் நல்லா பேசுறாருல, அவர்கிட்டே போய் கேளு என்ன பிரச்சனை, புரியுதுங்களா? இவங்க போய் திவ்யா கேட்பாங்க ஒரு இடத்துல, சாண்ட்ரா ஏன் சாண்ட்ரா ஓரமாக உட்காந்துருக்க, எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுற, என்ன பிரச்சனைன்னு சொல்லு அப்படின்னும் போது, இல்லை அதான் உங்க கூட எல்லாம் தெரிஞ்ச ஒரு மனுஷன் இருக்கார்ல, அந்த மனுஷன்டே போய் கேளு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பிரச்சனை கேட்பாங்க, ஏங்க என்னங்க பிரச்சனை, எதனால் நான் அவங்க வந்து பேசாமல் இருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு தெரியல உற்று அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லுவார். ஸோ அப்படி தான் போயிட்டு இருக்கும். பிரச்சனை இருக்கும் போதே அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு பிரச்சனை எப்படி முட்டு கொடுத்து எப்படி சப்பக்கட்டு கட்டி இதுலேருந்து தப்பிக்க போறாரு அப்படின்ற மாதிரி தெரியல. ஆனால் ஏதோ ஒரு விதமாக சூசகமாக உருட்டு வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த உருட்டு என்னன்னு பார்க்கறதுக்கு நானும் அவளோட காத்துக்கிட்டு
இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச சாண்ட்ரா திவ்யா பிரச்சனை வந்து இதோட முடிச்சு விட்டா நல்லா இருக்கும். அதாவது பிரச்சனை வந்து இப்படி சிம்பிளா சொல்லிடலாம். இந்த மாதிரி வந்து ஏமா என் பொண்டாட்டி வந்து ஒரு மாதிரி உன் மேல வந்து ஏதோ பல காரணங்கள் இருக்கு, அந்த காரணத்தெல்லாம் விட்டு தள்ளுரு, அவ வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து கிளாரிட்டிக்கு வந்துட்டா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ நீ வந்து இதுக்கப்புறம் நீயும் அதை வச்சுக்க வேணாம், நீ வந்து சொன்னல இந்த மாதிரி சாண்ட்ரா வெளியே வந்தா நான் பேசவே மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி இருக்காத, ஓரளவுக்கு டீசெண்டாக இது முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசி முடிச்சு விட்டா நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் இதுக்கப்புறம் செட் ஆகுமான்னு கேட்டா வாவறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா நேற்று நடந்த சம்பவம் தான். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஹக் பண்ண போகும்போது வெளியே போகும்போது ஆக்சுவலாக பிக் பாஸ் அங்கே பாருங்கள் எவ்வளோ கேடி அந்த மனுஷன் போகும்போது ஒரு கலவரத்தை உருவாக்கணும்னு நினச்சிருக்காருங்க. அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துமே அந்த இதை கொடுத்தாங்களே கிஃப்ட்டு. ஸோ அது கொடுக்கும்போது அந்த லெட்டர்லேயே வந்துருக்கு திவ்யா சாண்ட்ராவிற்கு கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி போட்டு வந்தது. பிக் பாஸ் ஆல்ரெடி 2 பேருக்கு வாய்க்க தகராறு இருக்குன்னு உனக்கு தெரியும், தெரிஞ்சு நீ ஒரு வேலையை பார்த்தல அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. சீரியஸ்லி அந்த இடத்துல பிக் பாஸ் வந்து செம்மையாக நிறைய வேலையை ஒன்று பார்த்தாரு. அதுக்கப்புறம் திவ்யா எடுத்து போய் கொடுக்க போறாங்க. சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கடிபிடிக்க போகும்போது ஒரு மாதிரி அவாய்ட் பண்றாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு எவ்வளோ காண்ட் இருக்குன்னு. ஆப்வியஸாக திவ்யாவுக்கும் காண்ட் இருக்கு, அவங்களுக்கு காண்ட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இவங்க ஹக் பண்ண போகும்போது அவங்க வந்து ஹக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் சாண்ட்ராவோட ரியாக்ஷன் வந்து ஒரு மாதிரி நல்லா இல்லை. வீட்டில் இருக்க எல்லாருமே பார்த்து என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகிற மாதிரி தான் சாண்ட்ராவோட ரியாக்ஷன் இருந்தது. அதுக்கு அப்படியே கட் பண்ணி ஸ்டேஜுக்கு வந்தா ஸ்டேஜில் 2 பேர் ஃபேஸ் ஆஃப் இருந்ததுல அது இன்னும் உக்கிரமா இருந்தது. திவ்யா மூஞ்சி அப்படி வச்சுக்காது, இல்லை எனக்கு அப்படிதான் இருக்கும். ஸோ அவங்க 2 பேர் பேசிக்கிட்ட விதமே பார்த்தீங்கன்னா ஏதோ பயங்கரமான பார்த்தீங்கன்னா இந்த இது விஜய் சேதுபதி அந்த படம் என்னது இந்த மாதவனும் விஜய் சேதுபதி உட்காந்துருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ஆஃப் மாதிரி தான் 2 பேருக்கு இருந்தது. ஃபைனலாக ஒரு சாரி கேட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த சாரி உண்மையாக இருக்க மாதிரி தெரியல, ஏதோ சப்பக்கட்டுக்கு ஒன்று கேட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் சாண்ட்ரா உங்களுக்கு இது புரியணும், இதே மாதிரி தான் உங்கள் காலில் விழுந்து இன்னொருத்தன் சாரி கேட்டான். அப்போ நீங்கள் பண்ணீங்கல்ல அந்த இது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா நேற்று திவ்யா இவங்களோட சாரி அக்செப்ட் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக அக்செப்ட் பண்ண மாதிரி இல்லை, ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்களே தவிர ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா அவங்க போனதுக்கப்புறமா எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி ஒருத்தவங்க இதுக்கப்புறம் நம்பவே மாட்டேன், அந்த மாதிரி எனக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ண சாண்ட்ராக்கு ரொம்ப நன்றி, எனக்கு இது ஒரு கிளாஸ் எடுத்ததுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கழுவி ஊத்துனாங்க. போனதுக்கு அப்புறமா சாண்ட்ரா வந்து கமுதினுக்கு என்ன பண்ணாங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லாமல் ஓரளவுக்கு டீசெண்டான வேலை வந்து திவ்யா வந்து சாண்ட்ராக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அந்த கர்மான்னு சொல்லுவாங்களே அது இப்படி தான் திருப்பி அடிக்கும் போல இருக்கு. எனக்கு சாண்ட்ரா விஷயத்தை பார்க்கும்போது அங்கே இருக்கு அப்படியே இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஒன்று தொட்டுன்னு சொல்லிட்டு எப்படி அது ஒரு லூப் மாதிரி போயிட்டு இருக்குங்க. அவங்களுக்கு என்ன நடந்ததோ திருப்பி இவங்களுக்கு நடக்குது, அது அப்படியே எல்லாமே செயின் ரியாக்ஷன் அப்படி தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ இந்த இடத்துல பிரச்சனை வந்து இதுக்கு ஒரு இவராவது ஒரு க்ளோசர் கொடுக்கணும். அவர் உண்மையை ஒத்துக்கிறது நல்லது இல்லை திவ்யா, அவள் வந்து பார்த்தீங்கன்னா நீ நானும் பேச வச்சு லைட்டாக பொசசிவ் ஆகிட்டா, அது வந்து தப்பு தான், அவர் அப்படி ஆயிடக்கூடாது. ஆனால் அவர் அப்படி ஆயிருந்தாலும் அவள் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும், இல்லை உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கணும். அவள் அப்படி நினச்சிட்டா, அவள் அப்படி தான் அவள் நான் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது சில சமயம் அப்படி தான் தோணும் அவளுக்கு. ஆனால் அப்போலாம் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணி மாட்டா. இப்போ வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது ஒரு மாதிரி இந்த ஆம்பியன்ஸ் வந்து ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறா, அது உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு பயம் அவளுக்கு, அதனால தான் போய் ஓரமாக உட்காந்தா. ஸோ இதுலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக உன் மேலே ஒரு வெறுப்பு வந்து அவளுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வெளியே போயிட்டேன். வெளியே போனோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நான் வெளியே போன கோவமும் அதாவது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நானும் நீ க்ளோஸாக இருக்க அந்த ஒரு இதுவும் அவளுக்கு வந்து இன்னும் ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ அந்த பொசசிவ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா காண்டா மாறிச்சு. அந்த காண்டை கொஞ்சம் கொஞ்சமாக உன் மேலே காமிச்சிட்டா. இதுதான் திவ்யா நடந்தது. எனிவேஸ் அவளுக்கு வந்து நான் இதுக்கப்புறம் புரிய வைக்கிறேன். அப்படி இல்லை எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் அவளே புரிஞ்சுப்பா, இல்லை நானும் வீட்டில் போய் புரிய வைக்கிறேன், நீ அப்படிலாம் எடுத்துக்காத, நம்ம எப்பவும் போல இருப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசி முடிச்சு விட்டணும். எனக்கு தெரிஞ்சு பிரச்சனும் திவ்யாவும் பார்த்தீங்கன்னா அவங்க பேசிக்கிறத பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஓகே இவங்களுக்குள்ள அந்த ஒரு பாண்டிக்கு வந்து போல அண்ணன் தங்கச்சி விஷயம் அப்படியே தான் இருக்குது. என்னதான் பிரச்சனைக்கும் திவ்யாவுக்கும் நடுவில் ஒருத்தர் சண்டை வந்தது. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சண்டையோட முடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த சாண்ட்ரா மட்டும் தான் என்ன பண்ணிட்டாங்க, அது பர்சனலாக எடுத்துக்கிட்டு இமேஜினேஷன் எங்கெங்கேயோ போகிறது, யாரையோ கோத்து விடுறது. ஸோ அப்படி இப்படின்னு இவங்களே ஒரு கதையை ரெடி பண்ணி அந்த கதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே உயிர் கொடுத்துட்டு இருப்பாங்க. இதுக்கு தான் விஜய் சேதுபதி கிளிகில்னு போட்டு கிழிச்சிருந்தோம். நேற்று சாண்ட்ரா சொல்கிற கதையெல்லாம் எடுத்து பேச மாட்டார். நேற்று வியானா சொன்ன கதையை வந்து எடுத்து கிளிகில்னு கிழிச்சார்ல. சாண்ட்ரா எவ்வளோ கதை சொல்லியிருப்பாங்க திவ்யா மேலேயும் பார்வதி மேலேயும். ஸோ அந்த கதையில எடுத்து பேசுறதே இல்லை. அதனால தான் விஜய் சேதுபதி போட்டு கிளிகில்னு கிழிக்கிறாங்க. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நாட்டாமா பிரச்சனை கரெக்டான தீர்ப்பு வழங்குவாரா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.